எம்ஜிஆர் காலில் கடந்தாரு, ஜெயலலிதா காலில் கடந்தாரு, சசிகலா காலில் கடந்தாரு, டிடிவி காலில் கடந்தாரு, எடப்பாடி காலில் கடந்தாரு. இடமே இல்லாம இப்ப கடந்தாரு. தானே உண்மை. என்ன சொல்றீங்க? நீங்க பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, வருகை ஆதவ அர்ஜுனுக்கும் குஷி ஆனந்துக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அவர் அரசியல் அவங்களுக்கு நிச்சயமா சவால் அப்படின்னா கூட விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் இந்த அரசியல் களத்துல. விஜய்க்கு சப்போர்ட், குஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் ஒரு சவால். ஆமா, எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணிருந்தேன். செங்கோட்டையன் தேர்ந்தெடுத்திருந்தால் கூட சரியான தேர்வு. ஏன்னா புஷி ஆனந்தருக்கு புதிய அரசியல் அனுபவமோ கொள்கை அனுபவமோ சாதாரண பேச்சு கூட அவருக்கு வரல. அவருடைய கெப்பாசிட்டி. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தளவு எப்பனாலும் தொந்தரவு தான். அதான் வெற்றியை போற நான் வாய்ப்பு இன்ன வரைக்கும் திமுகவுக்கு தான் இருக்கு. திமுகவிற்கு படித்த நடுத்தர வர்க்க மாணவர்கள், விழிப்புணர்வு பெற்ற அரசியல் கூட்டம், அப்புறம் கூட்டணி கட்சிகள், இந்த வாக்குகள்லாம் கன்சால்டேட்டடா இருக்கு. தலித்துகள், சிறுபான்மை ஓட்டெல்லாம் விஜயனுடைய வாக்கும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பெர்சன்டேஜ் சரிஞ்சிருக்கு. அப்ப அதிமுக இரவோட அழிச்சாச்சு. இனிமேல் அதிமுகவுக்கு அந்த 20% வாக்கு கிடையாது. இது மொத்தமா இப்ப விஜய் நோக்கி கன்வெர்ட் ஆகுது. செங்கோட்டையனுடைய புத்திசாலித்தனம் என்ன? நாங்கள் அதனாலதான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம், நிற்கிற இடத்துலையும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்க. நீங்க தானே சொல்றீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் அதுக்குத்தான் முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்கிறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? ஆனால் ஒரு மூத்த அரசியல்வாதி, அதிமுகவுடைய மிக முக்கியமான தீர்மானிக்கிற விஷயங்களாக இருந்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதாவை பார்த்தவர், இன்னைக்கு ஒரு ஓட் ப்ரூஃபே இல்லாத ஒரு கட்சிக்கு போகிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, செங்கோட்டையனே ஒரு தற்குறி தானே. என்ன சொல்றீங்க? செங்கோட்டையன் இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், சமதர்ம கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பசுவன் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 குறிப்பாக என்ன சொல்றது, முன் எப்பொழுதும் இல்லாதை விட தமிழ்நாட்டோட அரசியல் வானம் வெவ்வேறு வடிவங்களை நாளுக்கு நாள் கடந்து கொண்டே இருக்கிறது. அதை அவதானிக்கவே முடியலை. ஏன்னா செங்கோட்டையன் குறித்த பேச ஆரம்பிச்சிருக்கோம். செங்கோட்டையன் நேரடியாக டிவிக்கு போயிருக்கார். மாநில ஒருங்கிணைப்பு குழுவோட மிக முக்கியமான கிட்டத்தட்ட புஷி ஆனந்த் ஈக்குவலான பதவின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியா கொங்கு மண்டலத்தில் பல பகுதியில் பிரித்து கொடுத்துருக்காங்க அமைப்பு செயலாளராக. இது என்ன வகையான அரசியல், எப்படி பார்க்குறீங்க? முதல்ல என்னை பொறுத்தளவு இது வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்னா பாஜகவிற்கு தேர்தலுக்கு முன்பே தோல்வி அப்படின்றத இந்த சித்திரம் காட்டுது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் எப்போ வேகமான டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடக்கும், ஒரு கட்சியை நோக்கி பிளவும் சேர்வும் வேகமாக நடக்கும். இது புரிஞ்சு விடாத. இப்ப உடையிற கட்சியாக உடசல் அதிகமான கட்சியா அதிமுக மாறி இருக்கு. சரிங்களா? கட்டுமானம் அதிகமான கட்சியா தாவேகா மாறிக்கிட்டு வருது. அப்ப இதை ஒரு பாஜக ஆதரவு எதிர்ப்புன்னு நம்ம பார்க்கும்போது நாம பல ஸ்லைடு வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு காப்பரன்னு சொன்னா அரசியல் ரீதியாக என்னென்ன தற்காப்பு நமக்கு வேணும்னு சொல்றோம். முதல்ல தேசிய கட்சிகள் இங்க வரக்கூடாது ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அப்படின்னு சொன்ன அதிமுக அனைத்து இந்தியன்னு சொல்லிக்கிட்டு
அதற்கு கருங்காலி வேலை பார்க்கக்கூடிய கட்சிகள் ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டில். சரி. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாஜக அதனுடைய அது பாஜக ஒரு ஒட்டுண்ணி கட்சி, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த ஒட்டுண்ணி கட்சி சவாரி ஏறுவதற்கான ஒரு மாடாக, சுயமரியாதையற்ற சொரணை இல்லாத மாடுகளாக, மந்தைகளாக இருக்காங்க இல்லையா, அந்த கட்சிகள் இங்கே அழிக்கப்படணும். இப்போ தேர்தலுக்கு முன்னாலே இது என்ன நடக்குதுன்னா, எந்த பாஜக எந்த அதிமுக மீது சவாரி செய்து இங்கே வர 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு பங்கை வகிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதுக்கு தெளிவான அடி விழுந்திருக்கு. இன்னொன்று கள நிலவரத்தை பொறுத்தளவு நான் என்னுடைய அப்சர்வேஷனில் குடும்பங்களில் பார்க்குறோம், பொது இடங்களில் பார்க்குறோம், நம்ம தொழில் செய்கிற இடங்களில் எல்லாத்தையும் கருத்து கேட்குறோம். பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு நிலவரமாக மாறி இருக்கிறது. இது கொஞ்சம் மிக இல்லையா? இதுல மிக ஒரு ஓட்டு எந்த ஒரு ஓட்டு மிகையே இல்லை. ஒரு கவுன்சில் இல்லாம முதல் தேர்தலில் அப்படி ஒரு அவதானிப்பு சரியான்ற இல்லை, இது மிகையே இல்லை, மிகையே இல்லை. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்த சூழ்நிலை அப்படி. நீங்கள் வரலாற்றில் எல்லா நிகழ்வும் ஒன்றின் ஒன்று போலியாவோ காப்பியாவோ வராது, ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக தான் வரும். அப்போ இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அழிஞ்சுக்கிட்டு வருது, அதிமுகவுக்கு நல்ல தலைமை இல்லை. அப்போ அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அதிமுகவுடைய ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போக்கிடம் இல்லை. இப்போ இது ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த அனுபவமே இல்லாத, இதுவரை தேர்தலை சந்தித்திராத, ஆனால் தனிநபராக ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர், இளைஞர்கள் மத்தியில், ரொம்ப இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர், இப்போ அவர் சாய்ஸாக வந்து நிற்கிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அதிமுகவில் அதிருப்தியுற்ற இவ்வளவு கட்சிக்காரங்க இருக்கிறாங்கல்ல, சின்னத்தை மட்டுமே பார்த்தவங்க, அவங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ இது நீங்கள் 1000 ரூபாயை தாண்டி, இலவச பேருந்தை தாண்டி பெண்கள் வந்துட்டு ரொம்ப இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சியை பொறுத்தளவு ஓரளவு கொள்கை இந்த மாதிரி விஷயங்களில் ஓரளவு ஒரு பெட்டர்னஸ் இருக்கும். அடுத்து வந்துட்டு கொள்கையை பற்றியே கவலைப்படாத கட்சியாக இருந்தது அதிமுக. இதை ஒரு தற்குறி கட்சின்னே எம்ஜிஆர் காலத்தில் நம்ம சொல்லி பழகிருக்கோம். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த தற்குறிகள்லேயே அதிமுகவுடைய பெண்கள் ஆதரவு இருக்கு இல்லையா, அது மிக மோசமான தற்குறி கூட்டம். சரிங்களா, இன்னைக்கும் அதுதான் நிலவரம். அவங்க பெரும்பாலும் கிராமப்புறத்து பெண்களாக, கல்வி அறிவு பெறாத பெண்களாக இருக்கிறாங்க. நம்ம அவங்க மேல தற்குறித்தனம் என்பதை வசவு சொல்லாக சொல்லவில்லை. எழுத்தறிவற்ற, படிப்பறிவற்ற, அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஏமாந்த மக்கள் கூட்டம், குரலற்ற கூட்டம்னு சொல்றோம். அப்ப இவங்க எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்கும் அரசியலோடு தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது பிடிச்சவங்க வந்தால் அவங்க என்ன செஞ்சாலும் சரின்னு ஏற்றுக்கிற இடத்துல போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்குறோம், இது வரைக்கும் ஒரு சினிமா பார்த்தோம், இப்போ வேற ஒரு சினிமா வாய்ப்பில் வேற ஒரு ஹீரோவை பார்ப்போம். இந்த அளவு தான் அவங்களுக்கு அரசியலுக்கும் வாழ்க்கைக்கு இருக்கிற தொடர்பாக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் பெண்கள் பெருமளவில் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இளைஞர்கள் 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய விசிலடிச்சாங்குஞ்சுகள் எல்லாரும், நீங்கள் அஜித் ரசிகர்லையும் பெருங்கூட்டம் இருக்கிறான், அவனுக்கு அரசியல் தெரியாது. அவனை பொறுத்தளவு வழக்கமாக இங்கே பார்ப்பனிய ஊடகங்கள் அரசியல்வாதிகள் மீதில் ஏற்படுத்துகிற வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை அவன் திமுக மேலே தான் கற்பிச்சு வச்சுருக்கான். அப்போ அவன் பூரா என்ன நினைக்கிறான்னா, புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம நடிகர் விஜய்க்கு போடலாம், திமுகவா விஜயா அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு போடலான்ற சாய்ஸுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வயது, அவங்களுடைய புரிதல் வயது சார்ந்த விஷயமா இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக எதிர் தாவேகா என்பது ஒரு நிதர்சனமாக மாறிக்கிட்டு வருது சொல்கிறீங்க. ஆனால் ஒரு மூத்த அரசியல்வாதி, அதிமுகவுடைய மிக முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதாவை பார்த்தவர், இன்றைக்கி ஒரு
ஓட் ப்ரூஃபே இல்லாத ஒரு கட்சிக்கு போறதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் ஏற்கனவே அப்படி இருந்த கட்சியில தானே இருந்தாரு. எம்ஜிஆர் கட்சியில என்ன கொள்கை அதிமுகவும் தற்கொலை கட்சி தான். இப்போ இது மேலேயும் ஒரு தற்கொலைங்கிற ஒரு லேபிள் தொடர்ந்து இருக்குல்ல டிவிகே மேலேயும். இல்ல, செங்கோட்டையனே ஒரு தற்கொலை தானே. என்ன சொல்றீங்க? செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல் கொள்கை என்ற திராவிட கருத்தில் நிறைய பேசக்கூடியவர். அதாவது தற்கொலை சொல்ற சரியா? அதாவது மீசை வச்ச குழந்தைங்க இங்க ரொம்ப இருக்கு, சரிங்களா? மீசை இருப்பதனாலேயே தற்கொலையா இருக்கக்கூடாதுன்னு எதுவும் சர்டிபிகேட் இருக்கு? எதுவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தற்கொலையா 90 வயசுலயும் இருக்கலாம், ரைட்டா? செங்கோட்டையன் என்ன பெரிய கொள்கைக்காக இங்க போராடினவர்? என்ன செங்கோட்டையனுக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கு? அதிமுகவில் இருந்தாரு, அந்த காலத்துல இருந்து அதிமுகவில் கிணத்து தவளை போல கிடந்தவர். எம்ஜிஆர் காலில் கிடந்தாரு, ஜெயலலிதா காலில் கிடந்தாரு, சசிகலா காலில் கிடந்தாரு, டிடிவி காலில் கிடந்தாரு, எடப்பாடி காலில் கிடந்தாரு. இடமே இல்லாம இப்ப கடந்தாரு. தானே உண்மை? என்ன சொல்றீங்க? நீங்க பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டு மக்களுக்காக, சரிங்களா, ஊடகம் அறக்கழகம் ஒரு போராட்டம் நடத்துது, பல வழக்குகளை சந்திக்குது. நான் இருக்கிறேன், எங்களுடைய சமதர்ம கட்சி இருக்கு, எங்களுக்கு பல போராட்ட அனுபவங்கள், வழக்குகள், 100 பிரச்சனைகளை எங்க வயதுல அனுபவத்தில் நாங்க பெற்றிருக்கோம்னு வைங்களேன். செங்கோட்டையனுக்கு ஒரு ப்ரொஃபைல் காட்டுங்க. அரசியல்வாதிக்கு அழகே சிறைக்கு போயிருக்கணுமுங்க, மக்களுக்காக போராடி இருக்கணுங்க, ஒரு ஒரு கொள்கைகளுக்காக விடாம போராடி இருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்படி கால்களை கடந்து வந்தவர் தான். அப்படின் போது இப்ப தாவேக்கால அவருக்கு என்ன தேவை? விஜயனுடைய தடம் தேவையாக இருக்கிறது. சரி, அங்க கூட அவருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு தலைமைக்கு விசுவாசமான நெருக்கமான 1-to-1 நேரடி பொறுப்பு. நீங்க சொன்ன மாதிரி புஷி ஆனந்துக்கு இணையான பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, ரைட்டு. ஆனா அவருக்கு, அவர் மூத்த தலைவர்னு சொல்றதுக்கு மற்ற விஷயங்களுக்கும் ஒன்றும் இல்லை. எதுக்கு அது பயன்படும்னா, ஒரு தேர்தலை கையாள்வதற்கு அனுபவம் கொண்ட மந்திரிகள், வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய தேர்தலினுடைய அத்தனை சீரழிவுகளோடும் ஒரு தேர்தலை எப்படி சந்திப்பதுன்ற அனுபவம் உள்ள, ஆமா, பணப்பட்டுவாடால இருந்து, காலில் விழுகிறதுல இருந்து, பொய் வாக்குறுதிகள்ல இங்கே மக்களை ஏமாற்றுவதில் இருந்து, திராவிடத்தை தூக்கி பாஜக அடகு வைக்கிறதுல இருந்து, அப்புறம் பாஜகவுடைய மாடிப்படி பதுங்கு குழி, சுரங்க குழி, எல்லாத்துக்கும் சந்த அலையிறதுல இருந்து எல்லாத்துலயும் இவருக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு தாவேக்காவும். இன்னும் இப்படி இருக்கக்கூடாதா? அவருக்கு பாஜகவும் அவரை சொல்லி ஏமாற்றியதாக பல்வேறு விமர்சனம் இருக்கிறது. அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தார், ஏன் மோடியும் பார்த்தார், ஆனால் ஒரு கதையும் ஆகலை. எடப்பாடியை அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்தோ அல்லது தலைமைப்பிடத்திலிருந்து அகற்ற முடியலை. அப்போ பிஜேபியும் செங்கோட்டையனுக்கு துரோகம் செய்து விட்டது. டிடிவியோ ஓபிஎஸ்ஓ நம்பி பிரயோஜனமில்லை, அவர் செல்லா காசாக இருக்கிறார்கள். அதனால ஒரு இன்னொரு அதுக்கடுத்த தலைமுறையோட போய் ஜாயின் ஆகிறது ஒரு புத்திசாலித்தனம் தான், ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இல்லையா? பிஜேபி துரோகம்லாம் செய்யல. எடப்பாடி தான் செங்கோட்டையனை சேர்க்காதீங்கன்னு இவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டு டெல்லிக்கு போனார். எடப்பாடி முக்காடு போட்டுக்கிட்டு வீடு வீடாக ஓடி போய் காலில் விழுந்து கதறி அவனை சேர்க்காதீங்கன்னு சொல்லி கழட்டி விட்டார், சரிங்களா? அப்போ எடப்பாடி தான் இந்த வேலையை பார்த்தது. செங்கோட்டையனை சேர்த்தா என் கூட ஆட்டை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி, ரைட்டா? அப்போ இவர் செங்கோட்டையன் இப்போ போக்கிடம் இல்லாமல் தான் அங்கே போயிருக்கிறார், தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். இவருக்கு குறைஞ்சபட்சம் திராவிட அரசியல் மீது குறைஞ்சபட்ச உறுதிப்பாடு இருந்தா ஒன்று தனி கட்சி தொடங்கி செயல்பட்டுருக்கணும், இல்லையா ஒரு திராவிட அரசியல் மீது உறுதிப்பாடு கொண்ட ஒரு தலைவராக நீடிப்பதற்கு என்ன செய்யலான்னு பார்க்கணும், இல்லையா ரிட்டையர்மெண்ட் வயசுல இப்ப என்னத்துக்கு போய் இல்ல திமுக சேர்ந்திருக்கணும் ஒரு பார்வை போகுது இல்ல, எப்படி திமுக சேர்ந்திருக்கணும் சொல்லி. ஆமா, இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க திராவிட அரசியலை கொண்டு ஒரு பிடிமானமா நின்றுக்கிட்டு பாஜகவோடு சித்தாந்த ரீதியான சண்டை வரைக்கும் முன்னெடுக்கக்கூடிய திமுக பக்கம் நிற்கணும், திமுக கூட்டணி பக்கம் நிற்கணும். எதுவுமே இல்லாமல் தாவேக்காட்ட போறாருன்னா அவருடைய அரசியல் தகுதி அவ்வளவுதான். அவர் ஒரு தற்கொலையான தலைவர் தான், அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும்
தற்குறி, கால் தடங்களை தேடி அலைந்த தற்குறி இன்னைக்கு ஒரு புதிய கால் தடம் தேடி போயிருக்கிறார். சரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிவிகேவா அல்லது டிஎம்கேங்கிற ஒரு சூழல் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அதிமுக பாஜக அவ்வளோ எளிதில் விடுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்கள் விமர்சனம் அடிக்கடி இடி இருக்குது, சிபிஐ இருக்குது. ஏன்னா சிபிஐ வழக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் விஜய் போய் அங்கே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், அது சிக்கிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா தொடர்ந்து. அப்போ என்னவாக நடக்கிறதுக்கு அரசியலில் அடுத்து என்ன மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது? இறுதி என்ன சொல்ல வரீங்க? இல்லை, செங்கோட்டையனை பொறுத்தளவு ஓடினார் வாழ்க்கையில் இறுதிக்கே ஓடினார். அந்த மாதிரி எல்லா சந்திலையும் முட்டுச்சந்தும் போய் பார்த்துட்டாரு. எல்லா பக்கமும் ஓடிட்டு வழி இல்லைன்ற இடத்துல போகிறாரு. அப்போ அதனால என்னன்னா சாய்ஸ் அவர் கையில் இல்லை. அவர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு சாய்ஸ் அவர் கையில் இல்லை. அவர் எங்கேயாவது ஒரு போஸ்ட்டை பிடிச்சி கரையேறணுன்ற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போ அதனால் இப்போ என்னென்னா அதிமுக போக முடியாது, சசிகலா டிடிவி பக்கம் போக முடியாது, அது ஒன்றாகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றாக பாஜக விடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பாஜக தான் இதுக்கு பெரிய காரணம். ஏன்னா அதிமுக ஒன்றா இருந்தால் செங்கோட்டை அங்கே செட்டில் ஆகிருப்பார், ரைட்டா? ஆனால் அதிமுகவை ஒன்றாக்க விடாமல் செய்கிற வேலை செய்கிற யாரு? பாஜக, ரைட்டா? எடப்பாடி அவர் தரப்பில் அவராக அதிமுகவை ஒன்றாக்க விடாமல் பார்த்துக்கிறார். அப்போ இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அதிமுகவை அழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக இரவு அழிச்சாச்சு. இனிமேல் அதிமுகவுக்கு அந்த 20% வாக்கு கிடையாது. இது மொத்தமாக இப்போ விஜய் நோக்கி கன்வெர்ட் ஆகுது. செங்கோட்டையனுடைய புத்திசாலித்தனம் என்ன? திமுகவில் நிறைய போட்டி அதிகம், காம்படிஷன் அதிகம், சரிங்களா? அப்போ அங்கே போய் நீந்தனா ஆளாளு கைப்படும் கால்படும் மூச்சை பிடிச்சி அமுக்குவாங்க. செந்தில் பாலாஜி இல்லையா, இவருடைய பேட்டியெல்லாம் மேற்கு மண்டலத்தில் இருக்குது. அப்போ ஒரு சேஃப்டியான இடம் இல்லையா? ஏழை ஐலசான் பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு இடம் தேட்டோம்னா அது இன்னைக்கு தாவேக்கால இருக்குது. அதனால பாட்டு பாடிக்கிட்டே அங்கே போயிட்டார். பூ ஒன்று கண்டுன்ற மாதிரி பாடிக்கிட்டே நீந்தி போயிட்டார் அங்கே. அப்போ அங்கே அவருக்கு ஒரு பொசிஷனான இடம் இருக்குது. என்ன நடக்க செட்டில் ஆகுறாரு. அடுத்த அரசியல் மாற்றத்தை பொறுத்தளவு இது யாருக்கு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா, திமுக கவலைப்பட வேண்டிய ஏரியா இது, சரிங்களா? இது நம்ம வார்னிங்காகவே சொல்கிறோம். 2 வகையான அட்டாக் இருக்குது. ஒன்று, நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் படிப்பறிவற்ற மக்களை போய் சேராது. ஏன்னா அதுக்கு ஒரு அரசியல் பின்னணி உங்களுக்கு வேணும். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கல்வியே வேணும். அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் அரசியலுக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை கல்வி வேணும். அது இல்லாத பெருங்கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது அதிமுக வாக்கு வங்கி, ரைட்டா? அப்போ டிவிகே வாக்கு வங்கியும் அது இருக்கு. இப்போ அது இன்னைக்கு டிவிகே வாக்கு வங்கியாகவும் மாறிடுச்சு, சரிங்களா? இன்னொன்று, இது ஒரு போட்டி, ரைட்டா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டாலின் மேலே கோபம் இல்லை, உதயநிதி மேலே கோபம் இல்லை. உதயநிதிக்கு ஏன் பட்டம் சுட்டினார்ன்றதெல்லாம் அவங்க அப்படியெல்லாம் பார்க்கல. அப்புறம் உதயநிதிக்கு சுட்டாமல் உங்கள் அப்பாவுக்கா சுட்டுவாங்க தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் இன்னும் பெண்கள்கிட்ட அது அவங்களுக்கு கேள்வியாகவே சமூகத்தில் முளைச்சது இல்லைல்ல. பாஜக பீகாரினுடைய சூத்திரம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அந்த சூத்திரத்தில் அவங்களுடைய வெற்றி மந்திரமாக செயல்பட்டதுன்னு சொல்லி அவர்களுடைய வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை பாஜக பயங்கரமான கல்லாட்டம் ஆடிச்சுன்னு அவர் சொல்கிற குற்றச்சாட்டு ஒவ்வொரு அந்த குடும்ப தலைவிகள் வங்கியில் 75 கிட்டத்தட்ட 1.44 கோடி பேருக்கு அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் போடுறதுன்னு முடிவு பண்ணி 75 லட்சம் பேருக்கு போட்டிருக்காங்க. 75 லட்சம் ஓட்டுகள் விலைக்கு வாங்கப்பட்டது. அதுதான் அர்த்தம். ஏன்னா அதற்கு ஆதாரம் என்னன்னா, காலையில் இந்த இதை அறிவிச்சுட்டு மாலையில் பீகார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும், ரைட்டா? அப்போ அந்த ஃபார்முலாவை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மோடி பணம் என்கிற பெயரால்
தொழில் ஊக்குவிப்பு பணம்ன்ற பேரால ஒரு 1 கோடி பேர் மேல அக்கௌண்ட்ல போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. செய்தி வருதோ அப்படி போட வாய்ப்பு இருக்குன்றீங்களா? நிச்சயமா அவங்கள்ட்ட தான் இல்லாத பணம் இல்லையே. பிஎம் கேர்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் கடவுளுக்கே கணக்கு சொல்ல மாட்டேன்ட்டார். இங்கே நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியாது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வராது, பாராளுமன்றத்திற்கு சொல்ல முடியாது. ரைட்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது. அப்போ 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் இதே பெண்கள்கிட்ட 10,000 ரூபாய் போட்டாங்கன்னா எடப்பாடி பணம்னு பேர் வச்சு அதுக்கு முழுக்க ஓட்டு போடுவதற்கு அப்ப அப்படியும் ஓட்டு சிதைறதுக்கு வாய்ப்பு. ஆமா. ஆனா ஒரு வெற்றியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு யாருக்கு? அதான் வெற்றியை போற வாய்ப்பு இன்ன வரைக்கும் திமுகவுக்கு தான் இருக்கு. திமுகவிற்கு படிச்ச நடுத்தர வர்க்க மாணவர்கள், விழிப்புணர்வு பெற்ற அரசியல் கூட்டம், அப்புறம் கூட்டணி கட்சிகள், இந்த வாக்குகள்லாம் கன்சால்டேட்டடா இருக்கு. இன்னும் தலித்துகள், சிறுபான்மை ஓட்டுலாம் இருக்கு. விஜயனுடைய வாக்கும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 1% சரிஞ்சிருக்கு. திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கு. ஆனால் திமுக அந்த 10,000 அப்படின்றதுக்கு எதிராக ஒரு போட்டியை உருவாக்கி வச்சுட்டாங்க. இந்த போட்டி என்ன ஆகும்னா, நீங்க யார் அதிக பணம் போடுறீங்கன்ற விஷயமா அது மாறும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த கரப்ஷனை வரவேற்கிறேன், இந்த ஊழலாம் வரவேற்கிறேன். ஏன்னா டைரக்டா அக்கௌண்ட்ல தொழில் ஊக்க கடனா ஊக்கப்பணமா போடுறாங்க. 10,000 ரூபான்றத தொழில் ஊக்கப்பணம்னு போடுறாங்க. நீங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க 1 கோடி பேர் அக்கௌண்ட்ல டிஎன் ஸ்டார்ட் அப்ல இருந்து தமிழக அரசு போட்டா கூட அது நீங்க பொருளாதாரமா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துல அது எதிரொலிக்கும். அப்ப நீங்க பாஜகவை இங்க ஜெயிச்சாகணும்னா முன்கூட்டி 10,000 போடுவது நல்லது. அவன் போட்ட பிறகு நீங்க 15,000 போட்டாலும் செல்லாது. இதா இருக்கு. இப்ப நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், தமிழ்நாடு சமதர்ம கட்சியை பொறுத்தவரை எதிர்பார்க்கிறோம், மக்களே பீகார்ல போட்டையில திமுக கூட்டணிகிட்ட கேளுங்க, ஸ்டாலின் அவர்களிடமும் கேளுங்க, 2 பேர்ல யார் போட்டாலும் மக்களுக்கு நன்மை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு சமதர்ம கட்சி இந்த ஊக்குவிப்பு ஓட்டு வாங்கலை ஆதரிக்கிறோம். எல்லா கட்சியும் உள்ள உட்கட்சி பூசுறவங்களே அங்கேயும் ஒரு கட்சி. ஏன்னா புஷியானந்துக்காரா கூட பல்வேறு கட்சியும் வந்துச்சு. இப்போ அங்கே என்ன நடக்குது? ஏன்னா வரவேற்று புஷியானந்த் வரவேற்றுக்கிறார், ஆதரவு காணும் ஏற்படுத்துகிறார். இல்லை, இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அது உண்மையிலேயே நீங்கள் செங்கோட்டையன் தேர்ந்தெடுத்திருந்தால் கூட சரியான தேர்வு. ஏன்னா புஷியானந்தருக்கு புதிய அரசியல் அனுபவமோ கொள்கை அனுபவமோ சாதாரண பேச்சு கூட அவருக்கு வரல. அவருடைய கெப்பாசிட்டி. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தளவு எப்பனாலும் தொந்தரவு தான், என்ன டிஸ்டர்பன்ஸ். ஜானை பொறுத்தளவு முழுக்க பிசினஸ்மேன். சரிங்களா? 3மே ஆகாத ஆடு, அரசியல் தன்மை இல்லாத ஆடு. ஆமா. இப்போ ஆனால் இப்போ செங்கோட்டையனை பொறுத்தளவு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் ட்ரெண்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு நீண்ட கதை அவருக்கு தெரியும். அப்போ விஜய்க்கு வந்துட்டு பெரிய அளவில் வழிகாட்டுறதுக்கு செங்கோட்டையனால முடியும். இப்போ எடுத்துக்கலாமா? எம்ஜிஆருக்கு ஒரு நிதானத்தை சொல்லி இப்போ எடுத்துக்கலாமா? எம்ஜிஆருக்கு ஒரு அன்பழகன், ஜெயலலிதாவுக்கு ஒரு நெடுஞ்செழியன், டிவிகேவுக்கு ஒரு செங்கோட்டையன். நிச்சயமா உங்களுடைய இது ரொம்ப தெளிவானது, கிளியரானது. அது போன்ற ஒரு ஆலோசகராக தமிழ்நாட்டு அரசியல் போக்கை கொண்டு, இந்த திராவிட அதிமுக அரசியல் போக்கை கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டுவது, ஒளிகாட்டுவது, ஒழிப்பது, அரசியலை ஒழிப்பது, இந்த எல்லா கலாச்சாரமும் இருக்குல்ல, அது எல்லாம் தெரிஞ்ச ஆள். அப்ப இவருடைய இது வந்துட்டு விஜய்க்கு பெட்டரா பயன்படும். அதே மட்டும் இல்ல, ஒரு பெரிய மாநாட்டை நடத்தும் போது இந்த கரூர் மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது, இப்போ செங்கோட்டையன் ஏற்கனவே இருந்திருந்தாருன்னா கரூர் விஷயத்துக்கு அவர் நேரம் தலையிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பாரு, பெட்டர் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செங்கோட்டையன் வருகை ஆதவ அர்ஜுனுக்கும் புஷியானந்துக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்த அவர் அரசியல் அவங்களுக்கு நிச்சயமா சவால். அப்படின்னா கூட
விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் இந்த அரசியல் அதாவது களத்திலையும். விஜய்க்கு சப்போர்ட், புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் ஒரு சவால். ஆமா, அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமா Okay, விஜய்க்கு ஒரு பெரிய அவருக்கு ஒரு சப்போர்ட் தான். ஓகே, இது கடுமையான விமர்சனம் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் லாபி, இந்த அரசியல் எதை நோக்கி செல்லும் அப்படின்ட்டு பல்வேறு கோணங்களில் அரசியல் ஒரு புலனாய்வு அடிப்படையில் விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாதாச்சுழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி சார். நன்றி.